பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 13ஆம் அதிகாரத்திலிருந்து தி குட் நியூஸ் அண்ட் தி பேட் நியூஸ், நற்செய்தியும் துயரச் செய்தியும் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? இன்றைக்கு நம்ம சிந்திக்க போற காரியம் என்னன்னா, தி குட் நியூஸ் அண்ட் தி பேட் நியூஸ், நற்செய்தியும் துயர செய்தியும். தி குட் நியூஸ் அண்ட் தி பேட் நியூஸ். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 30 முடிய. அதுல 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது, எருசலேமுக்கு பயணமாக போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது மரியாள், மார்த்தா அவங்க வீட்டுக்கு போறாரு. மரியாள் தன்னுடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறாங்க. அதற்கு நேரம் கொடுக்கிறாரு. அடுத்தது ஒரு சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறாரு. இங்க அப்படி அவர் பிரயாணமாக போகையில் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானா என்று கேட்டான். இது ஒருவேளை ஒரு யூதனாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுவும் ஒரு யூதன் மட்டும் இல்லை, ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் ஜூ, தன்னுடைய நீதியின் மேல கொஞ்சம் பெருமையாக இருக்கக்கூடியவன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா இந்த யூதர்களுக்கு இருந்த ஒரு விசுவாசம் என்னன்னா, யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, ஆனா ஜென்டைல்ஸ் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, புறஜாதியாருக்கு ரட்சிப்பு கிடையாது, அப்படி என்கிற ஒரு எண்ணம். ஆகவேதான் இந்த இடத்துல அவன் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். சில பேர் தானா, யூதர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒருத்தன் அந்த கேள்வியை கேட்கிறான், ஒரு யூதனாக இருக்கலாம். ஆனா இயேசுவானவர் பதில் சொல்லக்கூடியதை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றார். என்ன சொல்றார்னா, உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த தருணத்துல கூட இயேசுவானவர் ஒருவேளை இந்த யூதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அது மாத்திரமல்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் அவர் இந்த செய்தியை அவர் சொல்றார். இந்த காரியத்தை குறித்து நம்ம மேலும் சிந்திக்க போறோம். ஸோ த குட் நியூஸ் அண்ட் த பேட் நியூஸ். ஃபர்ஸ்ட் த பேட் நியூஸ், அந்த துயர செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். என்ன துயர செய்தி? இந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிப்போம் என்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாகவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் நமக்கு உதவியாக இருக்கும். அங்கே அந்த சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசங்கத்துல கூட இதே விதமான ஒரு காரியத்தை இயேசுவானவர் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஸோ இது பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றேன்னா, இந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான், ஆனா விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஸோ அதனால்தான் இதை ஃபர்ஸ்ட் நான் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
அடுத்தது எதனால இத பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, 25வது வசனத்துல வாசிக்கிறோம். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். இப்போ கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. The door is open. ஆனா இந்த வசனத்துல வாசிக்கக்கூடியது என்னன்னா, இந்த டோர் எப்போதும் திறந்திருக்காது. எப்போதும் திறந்திருக்கும் என்பது கிடையாது. இந்த வசனத்துல வாசிக்கும்போது கதவு பூட்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது இந்த வாசல் வழியாக பிரவேசியாதவர்களுக்கு அது ஒரு துர்ச்செய்தி தான். அது ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஏனென்றால் அவர் கதவு பூட்டினதுக்கு பிறகு அவர் திறக்க மாட்டார். இப்போது கதவு திறந்திருக்கிறது. ஆனால் இந்த கதவு ஒரு நாள் பூட்டப்படும். எதனால இது பேட் நியூஸ்? அந்த பூட்டப்பட்டதுக்கு பிறகு இதுல பிரவேசிக்க முடியவே முடியாது. And then நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இது பேட் நியூஸ். எதனால இது பேட் நியூஸ்னா, அப்படி கதவு திறந்திருக்கக்கூடிய நேரத்துல அந்த கதவு வழியாய் பிரவேசிக்காமல் இருக்கிறவர்களுக்கு கதவு பூட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காரியத்தை இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அழுகை, ஐயோ நான் எனக்கு கொடுத்த அந்த தருணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே. வேதனை, சரீரத்துல வேதனை. ஏனென்றால் அந்த நரகத்துல அக்கினி எப்போதும் இருக்கும். அந்த வேதனை, சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதனை. அது மட்டும் இல்ல, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் வரக்கூடிய வேதனை. அடுத்தது சில பேரெல்லாம் பார்க்கும்போது, இவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்களே, அவங்கள காட்டிலும் நான் ரொம்ப குட் மாரல் பர்சனா இருந்தேனே, எனக்கு கிடைக்கலையே அப்படி என்கிற ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு அந்த இடத்துல காணப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பேட் நியூஸ். அநேகர் பிரவேசிக்க மாட்டாங்க, சிலர் தான் பிரவேசிப்பாங்க. கதவு எப்போதும் திறந்திருக்காது, அது பூட்டப்படும். அப்படி அதில் பிரவேசிக்காதவர்களுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவு. ஆனா இன்றைக்கு அந்த பேட் நியூஸோட நான் நிறுத்தி கொள்ள விரும்பல. அந்த குட் நியூஸை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, அந்த நற்செய்தி இயேசுவானவருடைய பிறப்பிலிருந்து இயேசுவானவர் பரமேறுவது வரைக்கும் அது எப்படி நமக்கு ஒரு நற்செய்தி. இயேசுவின் பாதம் நமக்கு நற்செய்தி, கர்த்தருடைய ஜெபம் நமக்கு நற்செய்தி, அவர் எருசலேமுக்கான அந்த பாதை நமக்கு ஒரு நற்செய்தி. அந்த பாதையில கூட அவர் சீஷர்கள்ட்ட என்ன சொன்னார்னா, மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? ரட்சிப்பதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த இடத்துல கூட ஒரு மனிதன் ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த மனிதனுக்கு கூட இதுல பிரவேசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. அது ஏதோ ஒரு தவறான காரணத்துக்காக கேட்ட கேள்வி போல இருந்துச்சு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கூட இந்த இயேசுவானவர் என்ன செய்யறாருன்னா, நேரம் எடுத்து அவனுக்கும் ஆன்சர் பண்றாரு. அதே நேரத்துல அங்க அவரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்து
அவர் ஆன்சர் பண்றார். எந்த விதமாக ஆன்சர் பண்றாருன்னா, இப்போ அந்த டோர் திறந்திருக்கு அப்படின்ற ஒரு விதத்துல தான் ஆன்சர் பண்றாரு. ஏற்கனவே நம்ம வாசித்தோம்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இந்த இடத்துல அவர் டோரை க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியல. குட் நியூஸ், பிரயாசப்படுங்க. இப்பவும் இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ கூட நீங்க அதற்கு எஃபர்ட் எடுத்தீங்கன்னா போதும், நீங்க அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க முடியும். ஒருவேளை பிரயாசப்படுங்கள், எஃபர்ட் எடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரட்சிப்பு அப்படிதான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. அப்படி மட்டும் நீங்க நினைத்து கொள்ளக்கூடாது. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது உங்களாலையும் என்னாலையும் உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஒரு மகிமையான காரியத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். குட் நியூஸ், பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அந்த பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இயேசுவானவர் ரெடியா இருக்கிறார் அந்த கதவை திறந்து வைத்து. ஈவன் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரே வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதற்கு பிறகு அப்படி சுவிசேஷத்தை சொன்னனால சிறைச்சாலையில அவங்கள போடுறாங்க. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன. சிறைச்சாலையில இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை பார்த்துட்டு இருக்கிறான். சிறைச்சாலைக்காரன், எங்க இவங்க ஓடிட்டாங்கன்னா இவனுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவனையே குத்தி கொள்ள அவன் முயற்சி பண்றான். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவன் அதை கேட்ட உடனே அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பொதுவா சிறைச்சாலையில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஓடி போவாங்க, எப்படி தப்பித்து கொள்ளலாம்னு யோசிப்பாங்க. ஆனா பவுல் சீலா அங்கேயே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசத்தை இவன் பார்க்கறான். பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான்னா, உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரே வாசல். அவரை நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுகிறோம். இந்த இடத்துல இது குட் நியூஸ். ஏன் என்றால், அவர் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒன்றும் இல்லை, நான் தான் இரட்சகர், பாவத்திலிருந்து உங்களை மீட்க வந்த தேவன். இப்போ கூட நான் எருசலேமுக்கு நேரா போயிட்டு இருக்கிறேன். எருசலேமுக்கு எதிரா போல, எருசலேமுக்கு நேராக போகும்போது அங்கே எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்றது எனக்கு தெரியும். உங்களுடைய பாவங்களுக்காக நான் கல்வாரியில, சிலுவையில்
என்னுடைய உயிரை கொடுக்க போறேன், 3ஆம் நாள்ல உயிர்த்தெழ போறேன், அதன் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு. பாவத்துக்கு உண்டான தண்டனைய எல்லாருடைய இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொள்ள போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மீட்பு, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. இந்த இயேசுவானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட பிரயாசப்படுங்கள்னு சொல்றது என்னன்னா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை யோசிப்பீங்க, இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. நான் நல்ல பர்சன் தானே, குட் பர்சன், மாரல் பர்சன். நான் பாவி அல்லது நான் தவறு செய்தவனா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல அழகாக உங்களையும் என்னையும் படைத்தார். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனுஷன் ஆதாம், அவனுடைய மனைவி ஏவாள், தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக இந்த உலகத்துக்கு பாவம் வருகிறது. பாவத்தின் மூலமாக மரணம். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது பாவம் என்கிற ஒரு காரியம் இல்லை, மரணம் கூட கிடையாது. பாவத்தினால மரணம். இப்படி ஆதாம் நிமித்தமாக இன்றைக்கு ஆதாமின் சந்ததியில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் பாவிகள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம யாருக்குமே நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கூட பொய் சொல்லணும், இல்லைன்னா திருடணும், அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது எடுத்து சாப்பிடணும், இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட விளையாடிட்டு இருக்கும்போது இது என்னுடைய பொருள், இதை வேற யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபிஷ் ஒரு மோட்டிவோடு இருக்கணும்னு சொல்லி யாருமே கற்றுக் கொடுக்கல. எப்படி நமக்கு வந்தது சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது? இந்த ஒரு காரியத்தின் மூலமாக தான், ஆதாமின் கீழ்ப்படியாமையின் மூலமாக தான் இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். யாருமே தன்னை நல்லவன் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய பார்வையில எல்லாருமே பாவிகள். எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயலை அற்றவர்களாக தான் காணப்படுகிறோம். பாவம் செய்தவர்கள் நாம். பாவத்துக்கான தண்டனையை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் என்ன தெரியுமா யோசித்தாரு? அப்படி தண்டித்தால் ஒருவரு கூட இப்படிப்பட்ட வாசல் வழியாய் பிரவேசித்து இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எல்லாமே பாவிகள். எல்லாரும் மரிப்பதற்கு பதிலாக ஒருத்தர் மரித்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். அவர் பரிசுத்தராய் இருந்து, கீழ்ப்படிந்தவராய் இருந்து, தேவனுடைய நீதியை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பித்து சிலுவையில தன்னையே கொடுத்து நமக்காக மரித்து நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்து நாம் தண்டிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட இயேசுவானவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து இந்த கடவுள்தான் இரட்சகர், ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது அதுதான் ரட்சிப்பு. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, நான் பாவி, என்னை ரட்சிக்க வந்தவர் இயேசு, என்னை மீட்க வந்தவர் இயேசு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம்ல, அந்த விசுவாசம் தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். இயேசுவானவரே ரட்சகர், அவரே வாசல் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்றோம்ல, அப்போ நமக்கு அந்த ரட்சிப்பு ஒரு கிருபையாக, ஒரு கிஃப்டாக நமக்கு கிடைக்குது. இதை தான் இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். குட் நியூஸ். பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதற்காக நம்ம பல இடங்களுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, பல காரியங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை.
இயேசுவானவர் சிலுவையில செய்ததை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. அதன் மூலமாக ரட்சிப்பு மட்டும் இல்ல, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அத்தனை பேரோடு கூட வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கடைசியில 30ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 29ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, யூதர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது கிடையாது. கிழக்குல இருந்து, ஈஸ்ட்ல இருந்து, வெஸ்ட், மேற்குல இருந்து, நார்த்ல இருந்து, அதே போல சவுத்ல இருந்து ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்களாம்? பந்தி இருப்பாங்க. அங்க ஒரு ஃபீஸ்டிங், ஒரு கிரேட் பேங்க்வெட் கடவுள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது ஒரு குட் நியூஸ். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. இது குட் நியூஸ். இன்றைக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொல்றார், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் உண்டு. அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு மகா பெரிய விருந்து. அந்த விருந்துல நாமும் கலந்து கொள்வோம். செயின்ட் லூசிஃபர் காலேஜ், அந்த காலேஜ், இதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையில இந்த காலேஜ் கிடையாது, இதை குறித்து சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த காலேஜ் சேட்டன், அவனுடைய காலேஜ். அதில் 3 பிசாசுகள், 3 டீமன்ஸ் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங் முடிய போகுது. ஸோ சாத்தானுக்கு இவங்க 3 பேரும் எந்த விதத்தில் ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவங்க 3 பேரும் சாத்தானுடைய வேலைக்கு ஆயத்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரையும், இந்த 3 பிசாசுகளையும் தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுறான். ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ முதல் பிசாஸ்ட கேட்குறான், நீ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடிக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்வ? அப்போ அந்த முதல் பிசாசு சொல்லுது, நான் கடவுளே இல்லை, இயேசுவானவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வேன் அப்படின்னு. அப்போ அந்த சாத்தான் ச்சே, இதை தான் போய் நீ சொல்வியா? ஜனங்க இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பையும் அவருடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் வாசித்தாலே இயேசுவானவர் கடவுள் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் ஒன்றும் பலிக்காது, நீ போய் இன்னும் ட்ரைனிங் எடு, நீ யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சாத்தான். அடுத்து செகண்ட் பர்சன்ட்ட கேட்குறாங்க, 2வது பிசாசுகிட்ட இதே கேள்விதான். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீ என்ன செய்ய போற? அப்போ அந்த 2வது பிசாசு சொல்லிச்சான், ரட்சிப்பு இல்லை, there is no salvation அப்படின்னு சொல்லி சொல்வேன் அப்படின்னு. அப்போ அந்த சாத்தான் பெரிய ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொல்லிச்சான், இயேசுவானவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து யாராவது படித்தாங்கன்னா நிச்சயமா ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க அறிந்து கொள்வாங்க. இதெல்லாம் பலிக்காது, யூ ஆர் நாட் ஸ்டில் ரெடி, நீ போய் இன்னும் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுச்சு. தேர்டு ஒரு பிசாசுக்கிட்ட இதே கேள்வியை அந்த சாத்தான் கேட்குறான். அப்போ அந்த 3வது பிசாசு என்ன சொல்லிச்சான், இயேசுவானவர் கடவுள் தான், அதே போல் ரட்சிப்பு அவர் மூலமாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, யூ காட் ஸ்டில் சம் மோர் டைம், டு நாட் ஹரி, இன்னும் டைம் இருக்குது, நீ அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்வேன்னு. அப்போ அந்த சாத்தானுக்கு பயங்கரமான சந்தோஷம். வா, நீ ரெடி ஆயிட்ட, எஸ், இப்படி செய்தா நிச்சயமா இயேசு சுவாமியை ரட்சகராக ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு சாத்தானுடைய வேலை அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்க, பல முறை டிவியில்
பலருடைய செய்தியை கேட்டிருப்பீங்க. நம்ம டிவியை திறந்து இல்லது யூடியூப்ல நம்ம செய்தியை கேட்பதனால கிடையாது. இல்லைன்னா ஒருவேளை நல்ல கிறிஸ்தவ நண்பர்களோடு இல்லைன்னா ஒரு சர்ச்சுக்கே போய் கூட நல்ல விதத்துல ஒரு ஐக்கியத்துல இருப்பதுனாலோ கிடையாது. இயேசுவானவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி யோசித்து நம்ம இந்த ஒரு காரியத்தை செய்ய நம்ம டிலே பண்ணி கொண்டே இருக்க முடியாது. நிறைய பேர் ஒருவேளை இயேசுவானவர் மூலமாக தான் ரட்சிப்பு எல்லா சமயத்தாரும் இதை தானே சொல்றாங்க. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். எல்லா நதியும் கடலுக்கு தானே போகுது. அப்போ எந்த காரியத்துல நான் விசுவாசம் வைத்தாலும் நான் கடைசியா கடவுள்கிட்ட தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசுவானவர் தெளிவா இந்த இடத்துல சொல்றார், நானே வாசல். என் வழியாய் உட்பிரவேசிக்கிற அவங்களுக்கு தான் இந்த விதமான ஒரு ஆசீர்வாதம், அவருடைய சமூகம், அவரோடு கூட வாழக்கூடிய அந்த பாக்கியம், அந்த வேதனை இல்லாத ஒரு இடம், சந்தோஷம் நிறைந்த ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இதை நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு பிரயாசம், இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்துதான் ஆக வேண்டும். ஆக்சிடென்ட்டா யாருமே இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கவே முடியாது. அதே போல நல்ல நல்ல ஹெவி பேர்டனை தூக்கி கொண்டே இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கவே முடியாது. எல்லாவற்றையும் நம்ம விலக்கி விட்டு அவர்தான் இரட்சகர் இயேசுவானவர் அப்படின்னு சொல்லி அதை விசுவாசி ஏற்றுக்கொண்டு தான் இந்த வாசல் வழியாக பிரவேசிக்க முடியும். அந்த காரியத்தை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு செய்தே ஆக வேண்டும். இயேசுவானவர் எருசலேமுக்கான பாதையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். சிலர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல, எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கும் உண்டு. எப்போ என்னை ஏற்றுக்கொள்றீங்களோ அப்போ உங்களுக்கு இது உண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். டு நாட் டிலே. காலத்தை நீங்க வீணாக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அந்த டைம் திரும்ப வரவே வராது. கதவு எப்போ பூட்டப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை இப்போ பூட்டப்பட்டுச்சுன்னா அதுக்குரிய வாய்ப்பை இழந்து போயிடுவோமே. அதுக்கப்புறம் நரகத்தில் சதா காலமும் நம்ம வேதனையோடு காணப்படுவோமே. அந்த விதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேண்டுமா? ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றது. உள்ளத்தில் அவர்தான் இரட்சகர்னு சொல்லி உணர்ந்து நாமனால இயேசுவே அப்படின்னு சொன்னாலே போதும். அப்படி ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு சொல்ல விரும்பினீங்கன்னா, இது வரைக்கும் சொல்லாதவர்கள், இயேசுவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும், ஒரு சின்ன ப்ரேயர், இயேசுவே நீர் இரட்சகர், நீர் இன்றைக்கும் ஓப்பன் டோர் ஆக வைத்திருக்கிறீங்க, நான் உங்கள் வழியாக பிரவேசிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த பரலோக ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த நரகம் வேண்டாம், எனக்கு உம்மால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், சமாதானம், மீட்பு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அப்படி செய்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏசப்பாட்ட சொல்லுங்கள். அதுக்கு பிறகு ஒருவேளை இந்த ஃபோன் நம்பர் பார்க்குறீங்கள, அந்த ஃபோன் நம்பருக்கு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. 843-843-0862. நாங்கள் நிச்சயமாகவே அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க விருப்பமாக இருக்கிறோம். ஒருவேளை சில பேர் நான் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குறித்து தெளிவாக வாசிக்கிறோம். கத்தாவே கத்தாவே அப்படின்னு சொல்லி அந்த காரியம் ஒருவேளை நம்ம யோசித்துக்கிறோம், நம்ம அவரை அறிந்து வைத்திருக்கிறோம்னு சொல்லி. பட் ஆனால் நம்ம அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து வைத்திருக்கிறோமா இரட்சகராக, ஆண்டவராக? அப்படி இல்லைன்னா கூட ஒருவேளை அந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லையா? அந்த நிச்சயம் இல்லைன்னா கூட இன்றைக்கு நீங்கள் கூட இதே காரியத்தை செய்யலாம். இரட்சகராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு நிச்சயம் இல்லை,
அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி இந்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுக்க நாங்கள் விருப்பத்தோடு இருக்கிறோம். த குட் நியூஸ் அண்ட் த பேட் நியூஸ். நற்செய்தி, துயர செய்தி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நற்செய்தி. ஏனென்றால் த டோர் இஸ் ஓப்பன். ஆனால் எல்லாரும் போக முடியாது, நேரோ தான். பட் ஸ்டில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் அதன் வழியாய் பிரவேசிக்கிறோம். அதன் மூலமாக யாரெல்லாம் அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களோடு சேர்ந்து இணைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை, ஒரு நித்திய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பேட் நியூஸ், அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோமே, அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். ஜஸ்ட் 1 டே கிடையாது, 2 days கிடையாது, 1 year கிடையாது, 2 years கிடையாது, சதா காலமும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலிருந்து தி குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தி என்ற தலைப்பில் Dr. Ebi will continue his teaching series. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.